ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பி ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. மீன் கடையில் இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ளெஷ்ஷாக இருக்கிற மீனாக பார்த்து வாங்கி இப்படி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி கேட்டிங்கன்னா அதே மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மீனெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மைதா மாவு, லெமன் ஜூஸ், முட்டை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் உடையாத மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்காங்க. மசாலா எல்லாம் ஒரே மாதிரி எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா பண்ணிக்கோங்க. அப்போ ஆயிலில் உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் உதிராமல் இருக்கும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரீசர்லேயும் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்போ எப்போ தேவையோ பிள்ளைங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் பாக்ஸில் நான் எப்படி வைக்கிறேன்னு. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. வெளியில் பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறதுனால லேஸில் கலர் வந்துடும். அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் மீன் உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா வேகும். சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுனால மீன் சீக்கிரமாக வெந்துடும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு பக்கம் 3 நிமிஷம், அடுத்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும். திருப்பி விட்டு பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அருமையான ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.